ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பாலாமதி முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவில் காட்சி கொடுக்குறாரு. இந்த கோவிலில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 29 அடியில் முருகப்பெருமானுக்கு சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டிற்கும் முருகப்பெருமானை ராமகிருஷ்ண சாதுக்களால் பிரதிஷ்டி பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ண சுவாமிகள் ஒரு முறை திருப்பதி போயிட்டு திரும்பி வரும்போது இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சு இங்கே சிதிலமடைஞ்சு கிடந்த முருகப்பெருமானை சீரமைச்சு பிரதிஷ்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காண்டி அவங்க 47 வருஷம் இந்த ஊர்லேயே இருந்து இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது அவரோட ஜீவசமாதியை நீங்கள் பார்க்கலாம். வணங்கிட்டு வாங்க மக்களே, வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இங்கே வீட்டிற்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளின் அம்சமாக அருள்பளிப்பதாக ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் பாலா அப்படிங்கிறது குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மதி என்றால் சந்திரனை குறிக்கும். சந்திரனை போன்ற முகமுடையவர் என்று பொருள்படும். இதனால தான் பாலாமதி முருகன் அப்படின்னு பெயர் வர காரணம்னு இங்கே உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கோயிலோட தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் வள்ளி தேவியான இருவரும் முருகனோட தனித்தனி சன்னதியில் அமைஞ்சிருக்காங்க. இங்கே முருகப்பெருமானை வணங்குறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுது அப்படின்னு பெரும் நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோயிலுக்கு பல்வேறு மாநிலங்கள்லேருந்து பக்தர்கள் அன்றாட வந்துக்கிட்டே தான் மக்கள் இருக்காங்க. எப்போதுமே ரஷ்ஷாக தான் இருக்குது இந்த கோவில். அன்றாட மக்கள் இங்கே வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சூழல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகாக இருக்குது. மக்களே, இந்த பாலாமதி முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையோட உச்சியில் அமைஞ்சிருக்கு. ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கும் மற்றும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக ஸ்தலமாக இது விளங்குது. மக்களே, இந்த கோயிலுக்கு போகிற பக்தர்கள் எவ்வளோ மன கஷ்டத்தோடு போனாலும் அங்கேருந்து திரும்பி வரும்போது கட்டாயம் சந்தோஷமாக தான் வருவீங்க. ஏன் அப்படின்னா மனசுக்கு அப்படி ஒரு உற்சாகத்தை கொடுக்குது இந்த மலை. இந்த கோயிலோட திருவிழான்னு பார்த்தீங்கன்னா, முருகன் பிறந்தநாளான வைகாசி விசாகத்தில் மிகச்சிறப்பாக இங்கே கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி, ஆடி கிருத்திகையில் பாலாமதி முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பண்ணுறாங்க. வார இறுதி நாட்களில் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் பக்தர்கள் அதிக அளவு இந்த கோயிலுக்கு வர்றாங்க. இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா 2 சுனைகள் இருக்குது. வள்ளி சுனை மற்றும் தெய்வானை சுனை அப்படின்னு அழைக்கிறாங்க அதை. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நண்பர்களே, உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகிறதான வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு அழகான மலை, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கம்பீரமாக இருப்பார் முருகன். மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுங்க. மேலும் இது போன்ற கோயில்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம கோயில் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் மணிகிரீஷ்.